வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியே இருக்க ஸ்டீஃபன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஸ்டீஃபன் ஒரு நபர் இருக்கான் பாத்தீங்களா, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன், ஆடிஷனுக்கு வாங்கன்ற மாதிரி நிறைய இளம்பெண்களை வர வைக்கிறான். அப்படி வந்த இளம்பெண்களை கொடூரமா சாவடிக்கிறான். 8 பெண்கள் கிட்ட சாவடிச்சிருக்கான். அதனால போலீஸுங்களும் இவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது இவனே வந்து சரண்டர் ஆயிடுறான். அதுக்கப்புறம் இவன் கிட்ட எதுக்காக கொலை பண்ணன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. இவன் சில காரணங்களை சொல்றான். அதுல இவன் பொய் சொல்ற மாதிரிலாம் தோணுது. உண்மையில ஸ்டீஃபன் இந்த பொண்ணுங்களை கொலை பண்ணானா இல்ல வேற ஏதாவது இருக்கான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. கடைசியில உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். உங்க எல்லாருக்குமே படம் பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் ஒரு ராட்னம் சுத்திட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஸ்டீஃபன் அப்படின்ற பையனோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, ஸ்டீஃபன் வா வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா இவன் ராட்னத்துக்கிட்ட போறதுக்கு பயப்படுறான். எதனால அப்பா அம்மாவை பார்த்து பயப்படுறான் அப்படின்றது தெளிவா தெரியல. இந்த ராட்னம் இப்போ ஒரு வீட்டுல போஸ்டரா இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுதான் ஸ்டீஃபனோட வீடா இருக்கும். இப்போ ஒரு பொண்ணு ஆடிஷனுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவனுமே சீன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அது என்னன்னா, நான் போலீஸ் கிட்ட போக போறேன், நான் போலீஸ் கிட்ட போக போறேன் காதலன் கிட்ட இவங்க சொல்லணும். காதலன் கோவப்பட்டு இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி வருவான். அதுதான் சீனா இருக்கும். ஒரு பொண்ணு மட்டும் வர வச்சு பண்ணல, அடிக்கடி நிறைய பொண்ணுங்களை வர வச்சு இந்த விஷயத்தை தான் இவன் சொல்லிட்டு இருக்கான். பொண்ணுங்க கிட்ட இப்படி நடிங்க அப்படி நடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சோ அப்ப காதலன் கோவப்பட்டு கத்தியை வச்சு குத்துற மாதிரி தான் சீன் இருக்கும் போல. நான் இப்ப கத்தி எடுத்துக்கிறேன், ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும்ன்ற மாதிரி சொல்றான். எதிர இருக்க பொண்ணுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவன் சைக்கோன்றது அந்த பொண்ணுங்களுக்கு தெரியல. அந்த பொண்ணுங்களுமே சீனுக்காக தான் இவன் இப்படி சொல்றான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க சீனை நடிச்சிட்டு இருக்கும் போது இவனுமே கத்தி எடுத்துட்டு வந்துடுறான். நீங்க இந்த மாதிரி டைலாக் பேசுவீங்க, நான் குத்துற மாதிரி வருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஃபேக்கான கத்தியை யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சில பொண்ணுங்க கேக்குறாங்க. இல்லங்க, ஃபேக்கான கத்தியை கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஆக்டிங் சரியா வராது. ஆக்டிங் நல்லா வரணும்னா உண்மையான கத்தியை தான் கொண்டு வரணும், கவலைப்படாதீங்க, நான் குத்தலாம் மாட்டேன்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் பேசிட்டு இருக்காங்க. இவனுமே கத்தியால குத்துற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். வேகமா ஓடி வந்து குத்த வர மாதிரி காட்டுறாங்க. இவன் குத்துனானா என்னன்றதை தெளிவா காட்டாமையே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து 8 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. அந்த பொண்ணுங்களை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்ல. அதனால இவங்களுமே பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையோட ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே சம்பந்தப்பட்டவனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது அவன் பார்க்க இப்படிதான் இருப்பான்ற மாதிரி ஒரு உருவத்தை இவங்க வரைஞ்சிடுறாங்க. அது அப்படியே ஸ்டீஃபன் கூட மேட்ச் ஆகுது. இந்த ஸ்டீஃபன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், எப்படியாவது இந்த ஸ்டீஃபனை பிடிக்கணும், அடுத்த ஒரு கொலையை நடக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுங்க யோசிக்கிறாங்க. ஸ்டீஃபனை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்து காரை தான் யூஸ் பண்றான்றதை முதற்கொண்டு போலீஸுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப இவன் இருக்கான்ல, வீட்டை விட்டு காரை எடுத்துட்டு கிளம்புறான். போலீஸுங்க இருக்காங்கல்ல, அவன் வீட்டை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவன் வீட்டையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் டிபார்ட்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கான். டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இவன் வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்து சர்ச் பண்ணும்போது அவன் வீட்டுல இல்லன்றது தெரிய வருது. இன்னொன்று பக்கம் அவன் என்ன பண்றானா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னப்பா கஞ்சா போதையில கொலை பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் கிண்டலா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவன் இருக்கான்ல, 8 பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டேன், என்னதான் நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்றான். எது இவன் தான் அந்த கொலையை பண்ணதான்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அந்த போட்டோ கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இவன் தான்றது கன்ஃபார்ம் ஆயிருது. டீ குடிக்கிறியான்ற மாதிரி ஏற்கனவே கேட்டிருப்பாங்க. எனக்கு டீ வேணாம், காஃபி வேணும்ன்ற மாதிரி சொல்றான். இவன் இப்படி இருக்கான்ற மாதிரி எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அதாவது கொலை பண்ணதை கேஷுவலா வந்து சொல்றான். அதே மாதிரி மொத்த மீடியாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனே வந்து சரண்டர் ஆனானாமே அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை தாண்டி விவாதத்துல எல்லாம் வந்து போலீஸுங்களை கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க. போலீஸுங்க பிடிக்கல, அவனே வந்து தான் சரண்டர் ஆயிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் மைக்கேல் அப்படின்ற ஒரு நபர் கிட்ட தான் போகுது. சீக்கிரமா பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஸ்டீஃபன் கிட்ட எப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆடிஷன் அப்படின்ற மாதிரி நெட்ல போட்டு வர வைப்பேன், வர பொண்ணுங்களை சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரி பாடியை என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு காட்டு பகுதிக்கு கொண்டு போய் போட்டுருவேன்ற மாதிரி சொல்றான். அந்த காட்டு பகுதிக்கு இவங்களுமே கூட்டு வந்துடுறாங்க. இங்கதான் போடுவேன், 2-3 நாள் கழிச்சு வந்து பார்க்கும்போது பாடி காணாம போயிடும், மிருகம் தூக்கிட்டு போயிருதுன்னு நான் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவன் சொல்றது நம்புற மாதிரி இல்ல. மிருகம் தூக்கிட்டு போனா கூட பாகங்கள் கிடைக்கும்ல, இவங்க தேடி பார்க்கும்போது பாகங்கள் கூட இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப இவனை கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. ஜட்ஜுமே இவன் மன ரீதியா கொஞ்சம் பிரச்சனையில இருக்கான்றத புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இவன் பேசுறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இவன் மன ரீதியா எப்படி இருக்கான்றத முதல்ல செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டரை பார்த்த
பார்த்த மாதிரி சொல்றாரு. அவங்க பேரு பிரியா அப்படின்றது. அந்த பிரியாவும் இவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவனை இங்க இருந்து கூட்டு போகும்போது பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட சொந்தக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, பெட்ரோலை இவன் மேல வீசுறாரு. இவனை எப்படியாவது கொளுத்தி விட்டுலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள போலீஸுங்க தடுத்துறாங்க. பாவி உன்னெல்லாம் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவர் கத்திட்டு இருக்காரு. இவன் பயந்துகிட்டே இங்க இருந்து கிளம்புறான். இப்ப 2006ல இவன் வாழ்க்கையில நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த ஸ்டீஃபனை பொறுத்த வரைக்கும் மேரின்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்த மாதிரி இவன் ஒரு குட்டி நாயை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்ப அம்மா கூட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா அம்மா இருக்காங்கல்ல, அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காது, நாயை இங்கேயே விட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா நான் குட்டனை மறைச்சு வச்சு பாத்துக்கிறேம்மா ப்ளீஸ்மா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். நாயை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இவனோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் சரியான சைக்கோவா இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இந்த பையனோட ஸ்கூல்ல பிடி டீச்சர் தான் ஆயிருக்க முடியும். அதனால அந்த விரக்தியில எப்ப பாரு சரக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. பையனையும் ஒய்ஃபையும் எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப அப்பா வீட்டுக்கு வராருன்னு தெரிஞ்சோன்னே இந்த பையன் நாயை ஒளிச்சு வச்சிடறான். வந்தவர் சீக்கிரமா சரக்கெல்லாம் எடுத்துட்டு வான்ற மாதிரி ஒய்ஃபி கிட்ட சொல்லிட்டாரு. ஒய்ஃப் இவரை பார்த்து செம்மையா பயப்படுறாங்க. எப்ப பாரு ஒய்ஃபை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு போல. இப்ப திடீர்னு அந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, இந்த பையன் ரூமை விட்டு வெளியே வந்துருது. அப்பாவோட கண்ணிலையும் பட்டுது. ஐயோ அப்பாவோட கண்ணில பட்டுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பயந்துட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த நாய்க்கு வேற நான் சோறு போடணுமா அப்படின்ற மாதிரி அந்த நாயை சவத்துல ஒரு இடி இடிக்கிறாரு. அந்த நாய் அந்த இடத்துல இறந்து போயிருது. குட்டன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பையன் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவரு ஃபீல்லாம் பண்ண மாட்டாரு. சீக்கிரமா அதை டிஸ்போஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டாரு. ஒய்ஃபுமே குழி தோண்டி புதைச்சலாம் வச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டீஃபனோட அம்மாவை அப்பா கொலை பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அப்பா தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாரு. இது எல்லாத்தையும் இவங்க கிட்ட பேசி இந்த பிரியான்றவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது டாக்டரா ஒருத்தங்களை ஒதுக்குனாங்கல்ல, அவங்க தான் பிரியாவா இருப்பாங்க. பேசி தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, இதை தாண்டி உனக்கு சில டெஸ்ட் எல்லாம் நான் கொடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஈஸியான சில கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கு நீ உண்மையான பதில மட்டும் தான் எழுதணும், பொய்யான பதில எழுதக்கூடாது. தெரிஞ்சா கரெக்டான பதில மட்டும் நீ எழுதுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் பதில்லாம் எழுதிட்டு இருக்காரு. மேற்கொண்டு உன் லைஃப்ல என்ன நடந்தது சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவரும் மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. 2012ல இருந்து ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது என்னன்னா, அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணை ரகசியமா வீடியோ எடுத்திருப்பாரு. அந்த வீடியோ வச்சு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்கலாம் நினைச்சிருப்பாரு. அந்த பொண்ணோட அப்பா எஸ்ஐயா இருப்பாரு. அதனால அந்த அப்பாவோட கை கால்லாம் அடிச்சு உடைச்சிருப்பாரு. அவன் கால்லாம் உடைச்சு வச்சிருக்கோம், போய் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட போலீஸுங்க சொல்றாங்க. இவங்களும் ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக வராங்க. ஹஸ்பண்ட் நாலாம் பண்ணல, அவங்க பொய்யா சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா ஹஸ்பண்ட் பண்ணக்கூடிய ஆளுன்றது ஒய்ஃபுக்கு நல்லாவே தெரியுது. பொறுக்கியா நீன்ற மாதிரி ஹஸ்பண்ட போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்ப நடக்க முடியாம இருக்காருல, இதுக்கப்புறம் இவரை நம்ம கட்டுப்பாடுல வச்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர் அடிப்பார்ல, இப்ப இவங்க போட்டு எதுக்கு எடுத்தாலும் அவர் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பேக்கிங் பிசினஸ் ஓரளவுக்கு தெரியும். பிசினஸ் திரும்பி ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வீட்டோட கண்ட்ரோல் முழுசா இவங்க கிட்ட வந்துருது. அப்பா தான் அடிக்கிறாருன்னு பார்த்தா போக போக அம்மா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா எப்படி சைக்கோவா இருந்தாரோ அந்த மாதிரி அம்மா சைக்கோவா மாறிடுறாங்க. பையன் ரெண்டு பேரும் பார்த்தோம் பயப்படுறாரு. இப்ப அப்பா கொஞ்சம் அடங்கிட்டாரு, அம்மா தான் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸ்டீஃபனை பொறுத்த வரைக்கும் மிதுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்துறதுக்காக ஸ்டீஃபன் வீட்டுக்கு வந்திருக்கான். இப்ப ஸ்டீஃபன் அம்மா அப்பாவை முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாங்க. வேலைலாம் பார்த்துட்டு இருக்கவரை அமைதியா போய் சோஃபால உட்காந்துடுறாரு. மத்தவங்க முன்னாடி நல்லபடியா வச்சிருக்க மாதிரி காட்டுறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. வாப்பா மிதுன் உள்ள வா அப்படின்ற மாதிரி சாதாரணமா மிதுனை உள்ளலாம் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்கிற மைக்கேல நமக்கு காட்டுறாங்க. அவர் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருப்பாரு. அதே ஃபங்க்ஷனுக்கு பிரியாவும் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியா கிட்ட அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அவன் சில பொய் சொல்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. எதனால அப்படி சொல்றேன்ற மாதிரி மைக்கேல் கேட்கிறாரு. ஆக்சுவலா பேசிக்கா சில கேள்வி எல்லாம் இவங்க ஃபில் பண்ண சொன்னாங்க பாத்தீங்களா, அதுல ஒரே கேள்வியை 2-3 இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த 2-3 இடத்துலயும் ஒரே பதில் தானே சொல்லணும். ஆனா இவன் மாத்தி மாத்தி சொல்லியிருப்பான். அப்படி மாத்தி மாத்தி சொல்றான்னா இவன் நிறைய பொய் சொல்லக்கூடியவன்றது தெரியுது. இவன் சொன்ன விஷயத்திலேயே கூட நிறைய பொய்யா இருக்கலாம். அதனால நீ நல்லா செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன்ற மாதிரி மைக்கேலும் ஏத்துக்கிறாரு. அவன் வாழ்ந்தது எங்க, அவன் எங்கெங்கெல்லாம் மாறினான்றதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் ஒவ்வொரு இடமா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. விசாரணை பண்ற எல்லாத்த பத்தியும் பிரியா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பிரியா அது சார்ந்து அவங்க கிட்ட நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. மைக்கேல் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மிதுன் அப்படின்ற ஃப்ரெண்டை பிடிச்சிடுறாரு. அதாவது மிதுன் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டை பிடிச்சிடுறாரு. அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா, அப்பாவும் அம்மாவும் அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க போல, அதுலயும் அம்மா டார்ச்சர் பண்ணுவாங்க போல, எனக்கு ஒரு விஷயம் தெரியும்ன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்களா இருக்கும் போது நடந்திருக்கும். மிதுனு என்னோட அம்மா என்ன போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி ஸ்டீஃபன் புலம்பிட்டு இருக்கான். உன் அம்மாவாவது அடிக்கிறதாவது, உன் அம்மா ரொம்ப ஸ்வீட்டான டைப்ன்ற மாதிரி மிதுன் சொல்றான். இந்த சமயம் அம்மா இருக்காங்கல்ல வீட்டுக்கு வராங்க. வீட்டுல மிதுன் இருக்கிறது தெரியுது. என்னடா கேம் விளையாடிட்டு இருக்கியான்ற மாதிரி இவனை போட்டு திட்டிட்டு இருக்காங்க.
மிதுன் வந்தோட மட்டும் திட்டுறதை நிறுத்திடுறாங்க. மிதுன்பா நீ வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரியான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த மிதுனும் சரின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாரு. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இவனுமே அழலாம் செஞ்சுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து மிதுன் திரும்பி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. எதையோ விட்டு போயிருப்பாரு, எடுக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அப்ப ஸ்டீஃபன் அடி வாங்குறத பாத்துடுறாரு. ஸ்டீஃபன் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாரு. அம்மா போட்டு பயங்கரமா அடிப்பாங்க போல சார், அடிக்கடி என்கிட்ட புலம்புவான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டீஃபனோட அப்பா ஸ்கூல் பொண்ண வீடியோ எடுத்து மாட்டினாரு பாத்தீங்களா, அதை பத்தி விசாரிக்கலான்றதுக்காக மைக்கேல் வந்திருக்காரு. அங்க ஒரு ஆபீசரை இவர் மீட் பண்றாரு. உண்மை என்ன தெரியுமா, இந்த ஆபீசரோட பொண்ணோட வீடியோவை தான் அவர் எடுத்து போட்டிருப்பாரு. இந்த ஆபீசர் தான் கோவத்துல இடுப்புக்கு கீழே உடைச்சு விட்டுருப்பாரு. ஸ்டீஃபனோட அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தானே கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா உண்மை அது கிடையாது. ஸ்டீஃபன் அப்பா அம்மாவை கொலை பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணி நான் தான் கொலை பண்ணணும் சொல்லியிருப்பாரு. இவங்க போறதுக்குள்ள என்ன ஆயிருக்கும்னா, அந்த ஸ்டீஃபன் அப்பா இருக்கார்ல, சொந்த பையன்கிட்டயே எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. அவன் காம பிசாசு சார், அப்படி அவன் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்டீஃபன் தற்காப்புக்காக அப்பாவையே கொலை பண்ணிட்டான். நான் போகும்போது அழுதுகிட்டே என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னான், எனக்கு மனசு கேட்கல, அதனால தான் அந்த அப்பா தற்கொலை பண்ண மாதிரி நான் கேஸை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சார் எப்படி சார் நீங்க அப்படி பண்ணுவீங்க, நீங்க அப்படி பண்ணதுனால தான் சார் இப்ப அவன் அடுத்தடுத்து கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மைக்கேலும் கோவப்பட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த எஸ்ஐயோட பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு போல. சார் நீங்களும் வந்துருங்கன்ற மாதிரி மைக்கேலுக்கு ஃபர்ஸ்ட் கிளம்புறாரு. அவன் நிறைய பொய் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு பிரியா சொன்னாங்கல்ல, இது மூலியமா அது உறுதியாயிருது. ஏன்னா அப்பாவை கொலை பண்ணது இவன் தான். அந்த போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பான், போலீஸ் ஹெல்ப் பண்றதுக்காக தான் தற்கொலைன்னு கேஸை முடிச்சிருப்பாரு. ஆனா இவங்க கிட்ட அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். அவன் சொல்ற எல்லாமே உண்மையா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்துல நம்ம கிட்ட மறைச்சிருக்கவன் இன்னும் எத்தனை விஷயத்துல மறைச்சிருக்கான்றது தெரியல. அதனால அவனை முழுசா நம்ப முடியாது. இத பத்தி நம்மளும் கேட்டு பார்ப்போம், என்னதான் சொல்றான்றதை தெரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பிரியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு கோழி பண்ணைய காட்டுறாங்க. இங்க ஒரு மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஏதோ ஒரு பாடி எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காரு. என்ன பாடியை கொண்டு வராரு அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்டீஃபனோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போனாங்கல்ல, அந்த நாள் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அப்பா இருக்காருல, இப்ப ரொம்ப அடங்கி போயிட்டாரு. ஒய்ஃபுக்கு ரொம்ப பயப்படுறாரு. டே கண்ணா, எனக்காக அயன் மட்டும் பண்ணி ஹெல்ப் பண்றா, உன் அம்மாவோட சாரி அயன் பண்ணும் அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. சரிப்பா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் அயனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இவர் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிருப்பாரு, அந்த வேலை கிடைச்சிருக்குன்னு தான் லெட்டர் வந்திருக்கு. அப்பா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த துணியை பார்க்கலான்னு வந்தா அந்த துணி கருகி போயிருச்சு. அச்சச்சோ, உன் அம்மாவுக்கு தெரிஞ்சா ரெண்டு பேரையும் போட்டு அடிப்பாளே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதே மாதிரி வேற ஒரு சாரியை வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பையன் சொல்லிட்டாரு. அப்பா வெளியே வந்தே ரொம்ப வருஷம் இருக்கும். இப்ப பையன் தான் வாப்பான்ற மாதிரி கார்ல கூட்டு போறாரு. அப்பாக்கு வெளியே வரவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒய்ஃப் அடிச்சு அடிச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. ரொம்ப கஷ்டத்துல தான் அப்பா இருக்காரு. இப்ப சாரியை இவங்க கண்டுபிடிச்சு வாங்கிடுறாங்க. அப்பா ஒரு சிகரெட் மட்டும் தரியான்னு கேக்குறாரு. பையனுமே ஒரு சிகரெட்டை வாங்கி தந்துடுறாரு. அப்பாக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப அம்மா வரதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த சாரியை பழையபடி வச்சிடுறாங்க. இப்ப நைட்டு வந்த அம்மா இருக்காங்கல்ல, அப்பாவை போட்டு அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன அப்பா அடி வாங்குறாருன்னு ஸ்டீஃபனும் பாக்குறதுக்காக வராரு. ஏண்டா நீ வெளியே போனா எனக்கு தெரியாதா, செருப்புல கரை இருக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி அம்மா போட்டு ஹஸ்பண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டீஃபன் பாக்குறத கவனிச்சு, ஸ்டீஃபன் நீ தான் இதுக்கு துணை போனியா அப்படின்ற மாதிரி ஸ்டீஃபனையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சுல, உட்காருங்கடா அப்படின்ற மாதிரி அதட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பயந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலா அம்மா அடிச்சு அடிச்சு இவங்க ரெண்டு பேரையும் கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப ஸ்டீஃபன் எதையோ மறைக்கிறதா அம்மா பாக்குறாங்க. என்னடா மறைக்கிற, காட்டுன்ற மாதிரி புடுங்கி படிக்கிறாங்க. பையனுக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்குன்னு தெரிய வருது. ஓஹோ, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அம்மாவை மதிக்க மாட்டேன், நீ வெளியூருக்கு போயிடுவல்ல, அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா ப்ளீஸ்மா, என்னால முடியலமா, என்னை விட்டுருங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் இவரு கெஞ்சி கேட்கிறாரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, அப்படிலாம் உன்னை விட முடியாதுரா அப்படின்ற மாதிரி பேப்பரை கிழிச்சு போட்டுறாங்க. இவருமே இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப என்ன விடுவியா மாட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. என்ன கோவமா பேசுற, அதெல்லாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி அம்மாவும் பதிலுக்கு சொல்றாங்க. விடுவியா மாட்டியா, விடுவியா மாட்டியான்ற மாதிரி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். அதுக்கும் அம்மா விட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. விட மாட்டல, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி கிச்சன்ல இருந்து வேகமா ஒரு கத்தி எடுத்துட்டு வரான். அந்த கத்தியை வச்சு திரும்ப திரும்ப குத்தி அம்மாவை கொடூரமா சாவடிச்சிடுறான். இத பாக்குற அப்பா செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. டே என்னடா பண்ணி வச்சிருக்க, பரவாயில்லடா, இவளை நானே சாவடிக்கணும்னு நினைச்சேன், நீ சாவடிச்சிட்டே அப்படின்ற மாதிரி அப்பா பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப அப்பா இருக்காருல, போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. என் பொண்டாட்டியை நான் ரசிச்சு ருசிச்சு கொலை பண்ணிட்டேன், வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. மகனே, நான் ஜெயிலுக்கு போய் நிம்மதியா இருக்கேன், நீ வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கிறதா சொன்னல, அந்த வேலைக்கு போய் நிம்மதியா உன்னோட வாழ்க்கையை வாழுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
ஆனா ஸ்டீஃபனுக்கு அப்பா மேலேயும் கோவம் இருக்கு. ஏன்னா அப்பா சைக்கோத்தனமா நடந்துகிட்டதுனால தான் அம்மா அப்படி சைக்கோத்தனமா மாறி இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இந்த ஆளு தானே காரணம் அப்படின்ற மாதிரி சட்டுன்னு அப்பாவை அட்டாக் பண்றாரு. அப்பாவை கொடூரமா இவர் சாவடிச்சிடுறாரு. அந்த போலீஸ் சொன்னபடி பார்த்தா கூட அப்பாவை மட்டும் தான் கொலை பண்ணது இவருன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அப்பா அம்மான்னு ரெண்டு பேரையும் கொலை பண்ணது இவன் தானே தெரிஞ்சோன்னா இதை கேட்டுட்டு இருக்க பிரியா இந்த இடத்துல பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி அந்த மர்ம நபரை நமக்கு காட்டுறாங்க. கோழி பண்ணைக்கு பாடி எல்லாம் கொண்டு போறாரு. இவருக்கு எப்படி இந்த பாடி கிடைக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவா நமக்கு காட்டல. இவரோட ஃபேஸையும் தெளிவா காட்டல. அந்த ஸ்டீஃபனை பத்தி மைக்கேல் ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருக்காருல, அந்த ஸ்டீஃபன் சென்னையில இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கான்னு தெரிய வருது. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்கும் போது அந்த வாட்ச்மேன் சில விஷயங்களை சொல்லிட்டாரு. இங்க ஒரு பொண்ணு கூட தான் சேர்ந்து அவன் இருந்தான், அந்த பொண்ணு பேரு எனக்கு ஞாபகம் வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது மூலியமா ஸ்டீஃபன் கூட ஒரு பொண்ணும் இருந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஒருவேளை அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இவன் சரண்டர் ஆவறானா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. எது எப்படியோ அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸ்டீஃபன் கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது பொண்ணு போடுற மாதிரி ஒரு பேண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அது ஒரு சர்ச்சில் போடுற பேண்டுன்னு உங்களுக்கு தெரிய வந்து அந்த சர்ச்சில் விசாரணை பண்றதுக்காக வராங்க. ஒரு மீட்டிங் நடந்தது, அந்த மீட்டிங்ல வந்த எல்லாருக்குமே தந்தோம், இது அந்த பேண்ட் அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்லிட்டாரு. சோ மீட்டிங்க்கு அந்த பொண்ணுமே வந்திருக்கா, அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இத பத்தி அவங்க கிட்ட லைட்டா பேச்சு கொடு, அவன் ரியாக்ஷனை நோட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் மைக்கேல் சொல்லிட்டாரு. இப்ப பிரியா இருக்காங்கல்ல, ஸ்டீஃபன் கிட்ட பேசுறாங்க. லைட்டா அந்த பொண்ணை பத்தி பேசுறாங்க. நீ கடைசியா அந்த சர்ச்சுக்கு போனியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவனுமே கொஞ்சம் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு பேசினது போதுமே, இன்னொரு நாள் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எந்திரிச்சு போறான். இத பத்தி உடனே இவங்களுமே மைக்கேலுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. இப்ப மைக்கேல் திரும்பி அந்த ஃபாதரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா நீங்க நிறைய பொண்ணுங்க வந்தாங்கல்ல, திரும்பி அந்த பொண்ணுங்களை நீங்க வர வச்சா நல்லா இருக்கும். நீங்க உங்க சைடுல இருந்து வர வைக்கிறதுக்கான வேலையை பண்ணுங்க. சிலர் வராம இருந்தா பரவாயில்ல, மேக்ஸிமம் பொண்ணுங்களை வர வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த ஃபாதருமே ஏத்துக்கிறாரு. அன்னைக்கு 90 பேர் வந்தாங்கன்னா இன்னைக்கு 70 பேர் தான் வந்திருக்காங்க. ஒரு 20 பேர் தான் மிஸ் ஆவறாங்க. இந்த 70 பேரோட லிஸ்ட்டை எடுக்கலாம்ன்ற மாதிரி லிஸ்ட்டை எடுத்துறாங்க. இதை தாண்டி ஒரு 20 பேர் விட்டு போயிட்டாங்கல்ல, அவங்கள நேரடியா வீட்லயே போய் நம்ம பார்க்கலாம்ன்ற மாதிரி வீட்ல போய் விசாரிக்கிறாங்க. ஏன்னா 20ன்றது கம்மி நம்பர் தானே, விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வராத எல்லாரையும் விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரணை பண்ணதுல யாருமே அந்த பொண்ணு இல்லைன்றது தெரிய வருது. அதே மாதிரி லிஸ்ட்லயும் அந்த பொண்ணு இல்லைன்றது தெரிய வருது. அப்ப அந்த பொண்ணு யாரு, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு கிட்ட பேண்ட் இருக்க கூடாதுல்ல, அதை வச்சுதான் இவங்க ஃபில்டர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எதுவுமே கிடைக்கலையேன்ற மாதிரி இவர் பிரியா கிட்ட புலம்புறாரு. அப்பதான் பிரியா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணு விட்டு போயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது ரெண்டாவது வாட்டியும் அந்த பொண்ணு வரல, ஆனா வந்ததா டிக்கா இருக்கு, நீ என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சிஸ்டருங்க தான் டிக் பண்ணாங்க, அப்ப சிஸ்டருங்க ஏமாத்திட்டாங்க போலன்னு இவர் யோசிக்கிறாரு. நான் பார்க்க போறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஸ்டீஃபன் இருக்கான்ல, தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்கான். எது தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்கானான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நீ என்ன ஏதுன்னு கொஞ்சம் அவனை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி மைக்கேல் இருக்கார்ல, வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப நேரா அந்த சர்ச்சுக்கு வந்து அங்க இருக்க சிஸ்டருங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சிஸ்டர் 70 பேர் தான் வந்தாங்க, நீங்க 71 பேரை டிக் பண்ணிருக்கீங்க எப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் 70 பேர் தான் வந்தாங்க, என் கூட ஒரு சிஸ்டர் இருந்தாங்கல்ல, அவங்களுமே அன்னைக்கு மீட்டிங்க்கு வந்தவங்க, அதனால தான் அவங்க பேரையும் டிக் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு பக்கத்துல யாரையோ பார்த்துமே, யாரை பார்த்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க ஃபேஸ் மைண்டுக்கே வர மாட்டேங்குது. இப்ப அந்த சிஸ்டர் எங்க இருப்பாங்க, இங்க இருந்து கிளம்பிட்டாங்களான்னு கேக்குறாரு. இல்லையே, இங்க தான் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவங்க சொல்றாங்க. உடனே அவங்கள பார்க்க போனோன்ற மாதிரி இவர் வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. இவரோட சேஃப்டிக்காக கன்னெல்லாம் எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப அங்க இருக்க அந்த சிஸ்டரையும் பிடிச்சிடுறாரு. ஆடிஷனுக்காக நிறைய பேர் வந்தாங்கல்ல, அதுல நான்சின்ற ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க, அவங்க தான் இங்க சிஸ்டரா இருக்காங்கன்னு தெரிய வருது. வாம் பேண்ட் எப்படி அவங்கிட்ட போச்சு, சரி இதை தாண்டி சென்னையில அவன் கூட நீ சேர்ந்து தங்கி இருக்கதானன்ற மாதிரி கேக்குறாங்க. நாலாம் தங்கலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. சரி அவனுக்கும் உனக்கும் எப்படி பழக்கம் அதை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. சொல்றேன்ற மாதிரி நான்சியும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆடிஷனுக்காக வர வச்சு 8 பொண்ணுங்களை சாவடிச்சிருப்பான். ஆனா இவங்கள பார்க்கும் போது அவனோட மைண்டே மாறிடுது. அவன் இருக்கான்ல, உட்கார வச்சு இவங்க கிட்ட பொறுமையா பேசுறான். என் காதலி மாதிரியே நீங்க இருக்கீங்க, உங்களை கொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வர வச்சேன், ஆனா என்னால கொல்ல முடியாது. அதே மாதிரி இது வரைக்கும் பண்ண கொலையும் தப்புன்னு நினைக்கிறேன், நான் நாளைக்கே சரண்டர் ஆக போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் பிராங்கான்ற மாதிரி கேக்குறாங்க. பிராங்க் இல்ல, உண்மைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை கேட்கிற நான்சியும் பயப்படுறாங்க. கவலைப்படாதீங்க, உங்களை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உங்க வீட்லயே வந்து டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கிட்ட வந்து டிராப் பண்றான். நாளைக்கு இந்த சர்ச்சுக்கு மட்டும் வாங்க, கடைசியா ஒரு வாட்டி பாக்குறேன்ற மாதிரி சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே அந்த சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. அந்த சர்ச்சில் ஒரு 8 பாக்குறதுக்காக வந்திருப்பான். இவங்க பேண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேண்டை மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல உயிரை விடாம இவங்க தப்பிச்சிருக்காங்கல்ல, இது கடவுள் தந்த உயிர்ன்றதுக்காக தான் இவங்க சிஸ்டரா மாறி தொண்டு பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட் ஒரு தகவலை சொல்றதுக்காக வராரு. ஸ்டீஃபன் தான் எதையோ கலந்து குடிச்சு தற்கொலைக்கு முயற்சி செஞ்சது
தெரிஞ்சதா இவங்க நினைச்சிருப்பாங்க. உண்மையில ஸ்டீஃபன் கலந்து குடிச்சிருக்க மாட்டான். இவங்க டீம்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் கலந்து தந்திருப்பாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யாரோ ஒருத்தர் இப்படி பண்ணிருப்பாங்க. யாருன்றது இவங்களுக்கு தெரியல. ஆக மொத்தத்துல ஸ்டீஃபன் தற்கொலைக்கு முயற்சி செய்யலன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப இவங்களுமே ஸ்டீஃபனை பார்க்கிறதுக்காக வராங்க. கூட இந்த நான்சியும் கூட்டு வராங்க. நான்சியை பார்க்குற இவருமே ஷாக் ஆயிடுறாரு. இவளை பார்க்கும்போது உன்னோட காதலி ஞாபகம் வந்திருக்கு, அதனால தான் நீ கொலை பண்ணாம விட்டுருக்க. உன் காதலி யாரு, உன் காதலி எப்படி இறந்து போனா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இந்த இடத்துல ஸ்டீஃபனோ நடந்த விஷயத்த சொல்றாரு. ஸ்டீஃபனுக்கு சின்ன வயசுல மேரின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அதாவது நாய் கூட 2 பேர் சேர்ந்து விளையாண்டாங்கல்ல, அந்த நான்சியை இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. வேலை பார்க்கறதுக்காக வந்தார்ல, அப்ப பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்பா அம்மாவோட போட்டோவை எடுத்துட்டு வரலான்ற மாதிரி இவர் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த போட்டோவை ஒரு இடத்துல இவர் மாட்டிட்டுலாம் இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த போட்டோல இருக்க அப்பா அம்மா பேசுற மாதிரிலாம் இவருக்கு சவுண்ட் கேக்குது. இந்த இடத்துலயும் மாத்தி மாத்தி 2 பேருமே சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் ஏற்பட்டு தான் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கு. இவருமே அதை பத்தி ஒய்ஃபு கிட்ட சொல்லிடலாமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அதனால ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. என்னோட அப்பா அம்மா என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதனால நான் தான் 2 பேரையும் சாவடிச்சேன்னு சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு இதை யாருக்கிட்டையும் சொல்லாதன்ற மாதிரியும் கேட்கறாரு. நான் எப்படி சொல்லுவேன், நான்லாம் சொல்ல மாட்டேன், நீ படுன்ற மாதிரி சமாதான பத்தி இவங்களுமே படுக்க வைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒய்ஃபை சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவருக்கு பயம் வருது. ஒய்ஃபை கொஞ்ச நாள் வேலைக்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா லீவ் முடிஞ்சு ஒய்ஃபை வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவ வேலைக்கு தான் போறாளா இல்லனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாளான்ற மாதிரி பயப்படுறாரு. ஒய்ஃப் வேலைக்கு கிளம்பும் போதெல்லாம் ஒய்ஃபுக்கு தெரியாம இவர் ஃபாலோ பண்றாரு. இவர் அடிக்கடி ஃபாலோ பண்றாருல, ஒய்ஃபுமே சில சமயம் கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம அந்த விஷயத்தை வெளியே சொல்லிடுவோன்ற மாதிரி ஸ்டீஃபன் பயப்படுறான் போல. நம்ம ஒரு நாள் பேசணும்ன்ற மாதிரி இவங்களுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. என்ன ஸ்டீஃபன் பயப்படுற, நான் கண்டிப்பா வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டீஃபனும் ஓரளவுக்கு நார்மல் நிலைமைக்கு வராது. இப்ப நைட்டு நேரம் ஸ்டீஃபனோட மனசாட்சி பேசுது. அவ சொல்ல மாட்டேன்னு சொன்னா நீ உடனே நம்பிடுவியா, சொல்லிட்டா என்னடா பண்ணுவே அப்படின்ற மாதிரிலாம் மனசாட்சி கேக்குது. இவர் நைட்டு நேரம்லாம் தனியா பேசிட்டு இருக்கிறத ஒய்ஃப் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது, நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு என் கூட கிளம்பி வான்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஆனா இவர் டாக்டரை பார்க்கவே பயப்படுறாரு. மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு என்ன லாக் பண்ணிட்டா கஷ்டமாயிடும், என்னால டாக்டர்லாம் பார்க்க முடியாது, நீ என் கூட வரணும்னு நினைச்சனா வீட்டுக்கு வா, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல நீ உன்னோட லைஃபை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்பிடுறாரு. இப்ப இவங்களும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவரை விட்டுட்டு இவங்களால இருக்க முடியாது, நம்மளும் அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவரும் சந்தோஷமா கட்டிலாம் பிடிக்கிறாரு. திரும்பி கொஞ்ச நாளைக்கு இவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கு. இந்த மேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க உடம்பு முடியாம இருக்காங்க போல. நான் பாட்டியை பாக்குறதுக்கு ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஸ்டீஃபன் விட மாட்டாரு. என்கிட்ட போய் சொல்லிட்டு நீ போலீஸ் கிட்ட தானே போக போறேன்னு கேக்குறாரு. அப்படிலாம் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உண்மையை சொல்லி போலீஸ் கிட்ட போக போறேன்னு நீ உண்மையை சொல்லு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் போலீஸ் கிட்ட எல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல நீ உண்மையை சொல்லு, போலீஸ் கிட்ட தான் போக போறேன்னு சொல்லு, உன்னை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் விடணும்னா நம்ம இந்த வார்த்தையை சொல்லணும் போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆமா ஸ்டீஃபன் என்னால முடியல, நான் போலீஸ்ல போய் நீ பண்ணதை பத்தி சொல்லதான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொன்னாலாவது இவன் விட்டுருவான்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இதை அவன் தப்பா புரிஞ்சுக்கிறான். ஓஹோ அப்ப போலீஸ் கிட்ட தான் போக போறியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து போலீஸ் ஜீப் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன போலீஸ் ஜீப் வர மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவனுமே பால்கனி வழியா எட்டி பார்க்கறான். போலீஸ் ஜீப் இங்கதான் வந்துட்டு இருக்கு. அப்படி பாவி ஏற்கனவே போலீஸ் கிட்ட சொல்லிட்டியான்ற மாதிரி கேட்கறான். இவங்க சொல்லல, இவங்களுமே முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இருக்கான்ல, இவ தான் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். எனக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டல, விட மாட்டேன்ற மாதிரி கையில வச்சிருக்க கத்தியை வச்சு வேகமா குத்துறதுக்காக வரான். இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்கும் போதே அவன் வயிற்றுல குத்திடுறான். திரும்ப திரும்ப குத்தி இவங்களோட கதையை முடிச்சிடுறான். இவங்கள பயங்கரமா நேசிச்சவன் கோவத்துல இந்த மாதிரி கொலை பண்ணிடுறான். இப்ப போலீஸ் ஜீப் இருக்குல்ல, இந்த அபார்ட்மெண்ட்டை தாண்டி போயிருது. என்ன போலீஸ் ஜீப் தாண்டி போயிருச்சு, அப்ப இவ போலீஸ் கிட்ட சொல்லல போல, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டீஃபன் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ் எந்திரி எந்திரின்ற மாதிரி அவங்களை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்க. பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிருப்பாரு. அடிக்கடி இவரோட காதலி ஞாபகம் வரும். அதனால பொண்ணுங்களை கொன்னாதான் நம்மளுக்கு சரியாகும்ன்ற மாதிரி இவரும் ஒவ்வொரு பொண்ணுங்களா வர வச்சு காலி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த மாதிரி வந்ததுல ஒரு பொண்ணாதான் இந்த நான்சி இருப்பாங்க. நான்சியை பார்க்கும் போது இவரோட ஒய்ஃபான அந்த மேரி மாதிரியே தோணும். அதனால நான்சியை விட்டுலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாரு. அதே மாதிரி இவரோட மனசும் மாறி இருக்கும். சரண்டர் ஆயிரலான்ற மாதிரி சரண்டர் ஆயிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்னோட அப்பாவும் அம்மாவும் என்ன நல்லபடியா பார்த்திருந்தாங்கன்னா நான்சி கூட நான் நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன். எல்லாமே நாசமா போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. சோ இவன் எப்படி சைக்கோவா மாறி இருக்கான் அப்படின்றத இவங்க 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க.
அவன் சைட்லயும் சில நியாயம் இருக்கு, இதை நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி மைக்கேலுமே பிரியா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவன் மென்டல் பாதிப்பினால் தான் இப்படி பண்ணானா இல்லனா தெரிஞ்சுதான் இப்படி பண்ணானான்றத விசாரிக்கிறது தான் பிரியாவோட வேலையா இருக்கும். பிரியாவும் விசாரிச்ச தகவல் எல்லாத்த பத்தியும் ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் மென்டல் ப்ராப்ளத்தினால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு வேண்டியது ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஜட்ஜ் இருக்கார்ல, இந்த மாதிரி 8 கொலைலாம் பண்ணிருக்காங்கன்னா தூக்கு தண்டனை தான் வழங்குவாங்க, ஆனா இவன் விஷயத்துல தூக்கு தண்டனை வழங்க முடியாது, ஏன்னா அவனுக்கு மென்டல் கேர் தேவைப்படுது, அதனால நான் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்குறேன், அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவனுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் தாங்கன்ற மாதிரி இவர் ஒரு தீர்ப்பை வழங்கிடுறாரு. இப்ப எல்லாருமே செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா அவனை மாதிரி ஆளுங்களை சாவடிக்கணும்ன்ற மாதிரி தான் மக்களும் அந்த சொந்தக்காரங்களும் நினைச்சிருப்பாங்க. இப்ப அவனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை தந்தது பத்தாதுன்ற மாதிரி நிறைய பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சிலர் அந்த இடத்துல வச்சே இவன் கதையை முடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. மைக்கேல் தான் இந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்றாரு. இப்ப வேன்ல ஏத்தி அவனை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. அப்பாவும் அம்மாவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டீஃபன் நடுவுல வந்து உட்கார்றாரு. சுபம் அப்படின்ற மாதிரி போட்டு முடிக்கிறாங்க. இப்படிதானே நினைக்கிறீங்க, ஆனா இப்படி கிடையாதுன்ற மாதிரி இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இவன் வேன்ல போயிட்டு இருக்கும் போது இறந்து போன எல்லாருமே இவனோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இவன் அவங்க எல்லாரையும் கிண்டல் பண்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறான். இப்ப கண்ணுக்கு தெரியற அம்மா இருக்காங்கல்ல, குட்டனை நீ தானே சாவடிச்சன்னு கேக்குறாங்க. ஆமா நான் தான் சாவடிச்சேன்ற மாதிரி இவன் சொல்றான். ஆக்சுவலா உண்மையில இவன் தான் சைக்கோவா இருப்பான். ஒரு நாயை இவன் எடுத்துட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த நாயை இவன் தான் சைக்கோத்தனமா சாவடிச்சிருப்பான். அப்ப அப்பா அம்மா நல்லவங்களான்னு கேட்டீங்கன்னா நல்லவங்க தான். அவங்க சைக்கோத்தனமா இவனை அடிக்கலாம் மாட்டாங்க. இவன் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் சைக்கோத்தனமா நடந்துப்பான், அதனாலதான் ஒழுங்காருன்ற மாதிரி அடிப்பாங்க. இவனை நல்லவனாக்கிறதுக்கு தான் அடிப்பாங்க, மற்றபடி தப்பான காரணத்துக்காக இவனை அடிக்க மாட்டாங்க. இதை தாண்டி அப்பா ஒரு பொண்ணை வீடியோ எடுத்தாரு அப்படின்ற மாதிரி பிரச்சனை வந்தது இல்ல, உண்மையில அப்பா அந்த வீடியோ எடுத்திருக்க மாட்டாரு, இவன் தான் அந்த வீடியோ எடுத்திருப்பான். இவனுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அப்பா அந்த பழியை ஏத்திருப்பாரு, காயெல்லாம் பட்டிருப்பாரு. ஆக்சுவலா இவன் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் சைக்கோத்தனமா நடக்க ஆரம்பிச்சிருப்பான். அதாவது நாயை கொள்றானா எந்த அளவுக்கு சைக்கோவா இருப்பான்னு யோசிச்சுக்கோங்க. சோ நாயை கொள்றது சைக்கோத்தனமா நடந்துக்கிறதுக்காக தான் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கண்டிச்சு வளர்ப்பாங்க. அப்படி கண்டிச்சு வளர்க்கறதும் இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு நாள் என்ன பண்றானா, இவங்க 2 பேரோட கதையும் முடிச்சிடறான். எல்லாம் நல்லதுக்காக தான் பண்ணோன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க, ஆனா எனக்கு அந்த நல்லது பிடிக்கலையேன்ற மாதிரி இவனும் சொல்றான். இப்ப இறந்து போன அந்த 8 பொண்ணுங்க இவன் கண்ணுக்கு தெரிஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. என்னடி ஓவரா திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, உங்க சொந்தக்காரன் எவனோ தான் என்ன ஜெயில வச்சே போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணா, நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே பேசிட்டு இருக்காரு. இவனுக்குள்ள ஒரு சைக்கோத்தனம் இருக்கு பாத்தீங்களா, அது அடிக்கடி வெளியே வந்துரும். அந்த சைக்கோத்தனத்தினால தான் இந்த பொண்ணுங்க எல்லாரையும் சாவடிச்சிருப்பான். ஆக்சுவலா கடைசியா காதலி மாதிரி இருக்கிறதுனால நான்சியை விட்டன்னு இவன் சொன்னான் பாத்தீங்களா, அது எல்லாமே பொய்யா தான் இருக்கும். இவனை ஏற்கனவே போலீஸுங்க தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால நம்மளே சரண்டர் ஆகி ஒரு டிராமா பண்ணலான்றதுக்காக தான் இவன் டிராமா பண்ணிருப்பான். சின்ன வயசுல நிறைய சைக்கோத்தனம்லாம் பண்ணது உண்மைதான், அதெல்லாம் விட்டுட்டு மேரி கூட நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழலாம் நினைச்சேன். ஒரு வேகத்துல உங்களையும் அம்மாவையும் கொலை பண்ணதை மேரி கிட்ட சொல்லிட்டேன், அதை அவன் நல்லா புடிச்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா இவன் அப்பா அம்மாவை கொன்னதை எதர்ச்சியா சொல்லியிருப்பான். அவங்க இருக்காங்கல்ல, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் சேரலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன இவ இப்படி சொல்றான்ற மாதிரி இவருமே ஷாக் ஆயிருப்பாரு. இவ கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்லிடுவான்றது தெரிஞ்சிருது. இவங்களுமே நீ ஜெயிலுக்கு போலனா போலீஸ் கிட்ட நானே சொல்லுவேன்ற மாதிரி மிரட்டி இருப்பாங்க. இது வேலைக்காவது, இவ கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பான். திரும்பி இவனுக்குள்ள இருக்க சைக்கோ வெளியே வந்துடுறான்ல, அதனால தான் அந்த 8 பொண்ணுங்களோட கதையை முடிச்சிருப்பான். போலீஸுங்க தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிராமா பண்ணிருப்பான். டிராமா பண்ணி தண்டனையை கம்மியாக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான். சின்ன வயசுல இவன் பண்ண தப்புக்கு தான் அம்மா போட்டு அடிச்சிருப்பாங்க. ஆனா மிதுனுக்கு எப்படி தோணும், தேவையில்லாம அம்மா அடிக்கிறாங்கன்னு தானே தோணும். அதனால தான் மிதுன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. தப்பு எல்லாத்தையும் இவன் தான் பண்ணிருப்பான். பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டான்ல, பெரிய தண்டனை கிடைக்காம அதை குறைக்கணும், அதுக்கு ஒரு பிளான பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பிளான பண்ணிருப்பான். அதாவது நான்சியை பார்த்தோன்னே எனக்கு மனசெல்லாம் மாறிடுச்சு, அப்பா அம்மாவை கொன்னதை நினைச்சு எனக்கு கஷ்டமா இருந்தது, அப்பா அம்மா தான் என்ன டார்ச்சர் பண்ணாங்க, அதனால தான் நான் இப்படி மாறினேன்ற மாதிரி டிராமா பண்ணிருப்பான். எல்லாம் மைக்கில் பிரியாவை ஏமாத்துறதுக்காக பண்ண டிராமா தான், எதுவுமே உண்மை கிடையாது. இவ்வளவு பண்ணியும் அந்த ஜட்ஜ் தூக்கு தண்டனை தந்துருவாரா அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை இரட்டை ஆயுள் தண்டனை தான் தந்தாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு இருக்க பேரண்ட்ஸும் சரி அந்த ஒய்ஃபும் சரி என்ன கேட்கறாங்கன்னா, 28 வருஷம் போயிடும், அதுக்கப்புறம் வெளியே வந்து நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்றானா, 28 வருஷம் நான் ஜெயிலியா இருக்க போறேன், நல் நடத்தை காரணமா அதிகபட்சம் 10 வருஷம் தான், அதுக்குள்ள என்ன ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்ப எனக்கு வயசு ஒரு 25 ஆகுது, 10 வருஷத்துல 35 வயசு ஆக போகுது, 35 வயசுல இருந்து நிம்மதியா ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல இருந்து இவன் பண்ணது எல்லாமே எதுக்குன்றது இப்பதான் தெரிய வருது. தூக்கு தண்டனை கிடைச்சிடக்கூடாது, அதுல இருந்து தப்பிச்சு ஆயுள் தண்டனை வாங்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு டிராமாவை பண்ணிருப்பான். இப்ப எதுவுமே தெரியாத அப்ராணி மாதிரிலாம் இவன் அந்த வேன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கான். இந்த கேஸ்ல இன்னொன்னு கேள்வியும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன்
சாவடிச்சு பாடியை ஒரு இடத்துல போட்டேன்னு சொன்னா பாத்தீங்களா, அங்க இருந்து பாடி எல்லாம் காணாம போயிருக்கும். அது எப்படின்ற மாதிரி பிரியாவும் மைக்கிளும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் வேற ஒரு கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. இந்த நபரை பொறுத்த வரைக்கும் கறியெல்லாம் வெட்டுற மாதிரி ஒரு கடையில் தான் வேலை பார்க்கறாரு போல. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அதாவது கோழி பண்ண மாதிரி ஒரு இடத்துக்கு வராரு. கோழி பண்ண பகுதியில ஒரு மர்ம நபர் பாடியை கொண்டு வர மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த மர்ம நபர் இவன் தான்றது தெரியுது. இவன் யாரு என்னன்றத பெருசா நமக்கு ரிவீல் பண்ணல. இவன் ஃபேஸ கூட தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. இறந்து போன ஒவ்வொரு பொண்ணுங்களோட பாடியும் இவன் தான் கொண்டு வந்திருக்கான் போல. இவனுக்கும் அந்த ஸ்டீஃபனுக்கும் பெருசா சம்பந்தம் கிடையாது. இவன் எதுக்காக அந்த பாடியெல்லாம் கொண்டு வந்தான்றபடி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இந்த கேள்வியோட இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.